மக்களின் தேவைகளையும் மக்களின் பிரச்சனைகளையும் எடுத்துரைக்கும் ஊடகம். இன்னுமா எனக்கு தெரியல. வேணாட்டு மைந்தன். வணக்கங்க. சமீபத்தில் நீங்கள் ஒரு காணொளி பார்த்துருப்பீங்க. தக்கலை அருகே அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய வகுப்பறையின் வளாகத்தை தூய்மை செய்து கொண்டிருந்தாங்க. அந்த தூய்மை செய்தது தவறு. அவர்களை இந்த தூய்மை பணிக்கு உட்படுத்திய அந்த ஆசிரியர் மேலும் அந்த பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்ததாகவும் ஒரு செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே அது அந்த அந்த செயலில் என்ன தவறு இருக்குது, என்ன தவறை கண்டீங்க? தாங்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தின் வகுப்பறை மற்றும் அந்த வகுப்பறையுடைய அந்த வளாகங்கள், பள்ளிக்கூட வளாகங்கள், இதை தூய்மை செய்து பராமரிக்க வேண்டியது ஒரு அடிப்படை கல்வியில் ஒன்றல்லவா? அப்போ தாங்கள் படிக்கக்கூடிய இடத்தை தூய்மை செய்ய இயலாத ஒருவர் எப்படி சமூகத்தில் அவர் உலவும் போது எப்படி ஒரு தூய்மையை கடைபிடிப்பார்? நாம படிக்கக்கூடிய காலங்களில் பள்ளிக்கூட வளாகத்தையாக இருக்கட்டும், வளாகங்களில் மரங்கள் நட்டு அதற்கு நீர் ஊற்றி களை எடுத்து அதை பராமரிப்பதாக இருக்கட்டும், அதுபோல் பள்ளிக்கூட அந்த வகுப்பறையை தூய்மை செய்வதாக இருக்கட்டும், வகுப்பறையில் ஒரு மண் பாட்டத்தில் தண்ணி கொண்டு நிரப்புவதாக இருக்கட்டும், அந்த தண்ணியை பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், அந்த வளாகங்கள் அத்தனையும் தூய்மை செய்யக்கூடிய பணிகள் அத்தனையும் நாம தான் செய்கிறது. ஒரு நாள் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வரும், ரெண்டு பேராட்டு மாறி மாறி நாங்கள் செய்வோம். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்பட்டது. அந்த சிந்தனை ஒரு ஒழுங்கீனமான ஒரு செயல். அதுபோல தூய்மையாக நம்மளுடைய இடங்களை பராமரிக்க வேண்டும். நாம் வேலை பார்க்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், தெருக்களாக இருக்கட்டும், அந்த நாட்டில் எங்கேயா இருக்கட்டும், அது தூய்மையாக பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை, ஒரு அடிப்படை சிந்தனை நமக்கு இயல்பாகவே அதுக்குள்ளே வந்துடும். அப்போ இந்த மாதிரியான சூழல் வரும்போது, தூய்மை பணியை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது, அது தூய்மை பணியை செய்யக்கூடிய மக்களை ஒரு எள்ளி நகையாடக்கூடிய ஒரு சிந்தனையும் அந்த மாணவர்களுக்குள்ள வருமா வராதா? அப்போ அவர்கள் நம்ம குப்பை போட வேண்டியவர்கள், அவர்கள் தூய்மை செய்ய வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலை, அந்த மாறுபாடு வருதா வராதா? அது மாறணும் அப்படின்னா நாம நம்மளுடைய வளாகங்களை, நாம பயன்படுத்தக்கூடிய இடங்களை, நம்மளுடைய பள்ளி கல்லூரி வளாகங்களை தூய்மை செய்யக்கூடிய பணியை நாமே செய்யணும். அப்போ நம்ம செய்ததான் நம்ம குப்பை போட மாட்டான். ஏன்னா அது குப்பைப்பட்டா அதை நான் தான் தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவனுக்குள்ள உருவாகும். இதுக்கு உதாரணமாக சொன்னீங்கன்னா, சமீபத்தில் ஒரு கல்லூரிக்கு நான் போயிருந்தேன். அந்த கல்லூரியுடைய நூலகத்துக்குள்ளாடி போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. போகிறேன். நூலகத்துக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு வகுப்பறை சார்ந்த பிள்ளைங்க எல்லாம் வராங்க. ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்கள் அலமாரிகளில், அதே மாதிரி இருக்கைகள் எல்லாமே சரியாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்தவுடனே அதை கழிச்சு உட்காடுறாங்க. தங்களுக்கு தேவையான புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறாங்க. வாசி முடிச்சுட்டு ஒரு 3/4 மணி நேரம் கழிஞ்ச உடனே அவங்க கிளம்புறாங்க. எல்லாம் அழைப்பொலி அடித்த உடனே அவங்க கிளம்புறாங்க. கிளம்பும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கெல்லாம் அந்த புத்தகத்தை திறந்து வச்சுட்டாங்க அதை அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ நான் அந்த அலுவலக உதவியாளர், அந்த நூலக உதவியாளர்கிட்ட கேட்குறேன், என்னம்மா இது இப்படி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. அது இப்படி தான் ஐயா, தொடர்ச்சி அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அது என்ன வகையான ஒரு மனநிலை? ஒரு பொறியியல் படிக்கக்கூடிய பிள்ளைங்களே தாங்கள் எடுத்து வாசித்த புத்தகத்தை மூடி அதே அலமாரியில் எடுத்து அடுக்கிட்டு தான் உட்கார்ந்திருந்த அந்த இருக்கையை சீரமைத்து செல்ல வேண்டும்ங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத இவங்க எப்படி ஒரு சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க? அவங்கள் வீடுகள், அவங்களுடைய அலுவலகங்கள் எப்படி இருக்கும்? ஒரு ஒழுங்கீனமான தன்மை இருக்குமா இருக்காதா? அப்போ இதை மாற்றணும் அப்படின்னா குழந்தை பருவத்திலையும் மாற்றணும். இதுக்கு தான் வளர்ந்த நாடுகளை பார்த்தீங்கன்னா, அவங்க முதல்ல கற்றுக் கொடுக்கறது, அல்லது ஒரு சிறந்த பள்ளிக்கூடங்களில் முதல்ல கற்றுக் கொடுக்கறது அவர்களுடைய தூய்மையை தான் முதல்ல கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு பொருளை எடுத்துட்டு அந்த பொருளை திரும்ப பயன்படுத்திட்டு அதே இடத்துல திரும்ப வைக்கிறது, அவர்களுடைய புத்தகங்களை சரியாக அடுக்குவது, அவர்களுடைய ஆடைகளை நேர்த்தியாக அணிவது, அந்த பள்ளி வளாகங்கள், அவங்களுடைய வகுப்பறைகளை எப்போதும் தூய்மையாக வைத்திருப்பது, அதுபோல அவர்கள் உணவு உண்ணக்கூடிய அந்த மேசை ஒழுங்காக இருப்பது, உணவு சிந்தாமல் அந்த உணவை உண்பது, அது போக எல்லா இடத்துலையும் ஒரு ஒழுங்கீனத்தை பின்பற்றுவது, விளையாடப்படக்கூடிய இடங்கள் உட்பட அனைத்து இடங்களிலும் ஒரு ஒழுங்கீனத்தை தான் முதல்ல கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த ஒழுங்கீனம் இருந்தால்தான் அதுக்கு பிறகுதான் அடுத்த கட்ட கல்வி அவங்களுக்கு போதிக்கப்படுகிறது. வளர்ந்த நாடுகளையும் இதுதான் பின்பற்றுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் பாருங்க, அதை செய்தால் அது தவறு அப்படின்ட்டு கற்பிக்கிறாங்க. அது எந்த வகையான மனநிலை? எப்படி சமூகத்தை இவங்க உருவாக்கி கொண்டிருக்காங்க? அப்போ தூய்மை செய்யக்கூடிய பணி தவறா? அது இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக பார்க்கப்படுது. அது இந்த சமூகம் மாற்ற வேண்டும். நாம வாழக்கூடிய இடம், நாம வசிக்கக்கூடிய இடத்த நாம தான் தூய்மையாக வச்சிருக்கணும். அதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். இதை எல்லாரும் உணரணும் அப்படிங்கிறத எங்களுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.